சகோதரிகள் பகுதியிலிருந்து கேள்வி கேட்கலாம். என் முஸ்லிம் அல்லாத தோழியின் சார்பாக இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அஸ்லாம் அலைக்கும். சலா நேரத்தில், அதாவது தொழுகையின் நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் வீட்டில் இருந்தால் அந்த இடத்தில் தொழுகலாமா? அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதோடு கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிடலாமா? சகோதரி கேட்ட முதல் கேள்வி, முஸ்லிம் அல்லாதவர்கள் வீட்டில் முஸ்லிம் தொழுகை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால், உங்கள் முன்பாக சிலை எதுவும் இல்லை என்றால், இடம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் தொழுகை செய்யலாம். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சஹி புகாரி பாகம் 1 சலா என்ற பாடத்தில், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த உலகமே தொழுவதற்கேற்ற இடம் என்று. அந்த இடம் சுத்தமாக இருந்தால், உங்கள் முன்பாக சிலைகள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக அங்கு தொழுகை செய்யலாம். அடுத்தது பிரசாதம் பற்றிய கேள்வி. பிரசாதம் இந்துக்களால் விக்கிரக ஆராதனை செய்து தங்கள் கடவுளுக்கு படைக்கும் உணவு. அல்லாஹ் திருக்குரானில் 4ற்கும் குறைவில்லாத இடங்களில் சொல்கிறான். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கன்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பி. செத்த பிராணிகள், ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் அல்லாது பெயர் கூறி அறுக்கப்படும் பிராணிகள் தடை செய்யப்படுகிறது. ஆகவே பிரசாதம் சாப்பிடுவது ஹராம். இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அநேக முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களின் மனதை புண்படுத்தவோ காயப்படுத்தவோ விரும்புவதில்லை. ஆகவே என்ன செய்வது? சில முஸ்லிம்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு சாப்பிடுகிறார்கள். நாளை பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு மது அருந்துவீர்கள், பன்றிக்கறி சாப்பிடுவீர்கள். அல்லாஹ் அல்லாது வேறு எந்த பெயரில் படைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை உண்ண இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இந்த நிலைமையை சமாளிப்பது குறித்து தாவா டிஸ்ட்ரக்ஷன் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்க்கலாம். அதில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பிரசாதத்தை குறித்து எப்படி புரிய வைப்பது, மேலும் அவர்களது வேதங்கள் மூலமாகவே உண்மையான கோட்பாட்டை எப்படி தெரிய வைப்பது என்பதை சொல்லியிருக்கிறேன். பின்னால் இருப்பவர் கேள்வியை கேட்கலாம். எனக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க. இதெல்லாம் இறைவனுடைய சோதனையா? இது எல்லாமே இறைவனுடைய சோதனை தானா? சகோதரர், எல்லாமே இறைவனின் சோதனையா என்று கேட்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை ஒரு சோதனை. சில நேரங்களில் நாமே நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொள்கிறோம். பல பிரச்சனைகளை நாம் தான் உண்டாக்குகிறோம். மறுமை வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை ஒரு சோதனை. அப்படின்னா யாருமே சொர்க்கத்தை அடைய முடியாதுன்னு தான் நீங்க சொல்லணும். மனிதர்கள் தவறு செய்பவர்கள் தான். சகோதரர் சொல்கிறார், அப்படி இருந்தால் யாருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் தவறு செய்வது மனித இயல்பு. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். தவறு செய்வது மனித இயல்பு. அனைவரும் தவறு செய்வார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். 2வது நாள் நான் பேசும்பொழுதும் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கருணையும் கிருபையும் இல்லாமல் சொர்க்கத்தை யாரும் அடைய முடியாது என்றேன். அன்று பேசும்பொழுது சொன்னேன், நாம் தவறு செய்வோம், ஆனால் அல்லாஹ் மன்னிக்கும் குணமுடையவன். அவன் கஃபூர், அவன் ரஹீம், அவன் கருணை உள்ளவன், தாராள குணம் உள்ளவன், மன்னிக்கும் குணமுடையவன். ஆனால் அவனுக்கென்று விதிமுறைகள் உள்ளது. எல்லாம் வல்ல இறைவனும் கூட நீ பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறாய், சொர்க்கத்திற்கு போ, நீ நரகத்திற்கு போ என்று சொல்ல மாட்டான். அவனுக்கென்று சில விதிமுறைகள் உள்ளது. அது குர்ஆனில் உள்ளது. ஆகவே இறைவனின் கருணையால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொரு தவறையும் கரைக்கெடுத்து உங்களுக்கு குறைந்த மதிப்பெண் அளித்தால், உங்கள் நல்ல விஷயங்களுக்கு அதிக மதிப்பெண் அளித்தால், இறை தூதர் நபிகள் நாயகம் உட்பட யாருமே சொர்க்கத்தை அடைய முடியாது. தன்னுடைய ஹதீசுகளில் நபி அவர்களே இது குறித்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் 10 மடங்காக உயர்த்துவான் என்று திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறது. ஆனால் தவறுகளை ஒன்றாகத்தான் கணக்கெடுப்பான். ஆகவே இறைவனின் இந்த கருணையால் நாம் செய்யும் அநேக தவறுகளை அவன் மன்னிக்கிறான். ஆனால் அவன் மன்னிக்காத ஒரே விஷயம், திருக்குர்ஆனில் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 48, மேலும் அத்தியாயம் 4 வசனம் 116, அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம் இணை வைக்கும் பாவம். அவனுக்கு இணையாக யாரையாவது வைத்தால் மன்னிக்க மாட்டான். ஒருவேளை வேறு சில பாவங்களை மன்னிக்கலாம். இறைவனுக்கு வேறு ஒருவரை இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். கேள்விக்கு இதுதான் பதில். இதற்கு ஏதாவது மறு கேள்வி இருக்கா? ஆம். அப்படின்னா ஒரு மனுஷன் எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு 3 பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்கள சமமா நடத்தாம இருந்தாருன்னா அவரால சொர்க்கத்துக்கு போக முடியுமா? சகோதரர் கேள்வி எனக்கு புரிந்துவிட்டது. ஒரு மனிதனுக்கு 3 மனைவிகள் இருந்து அவன் அவர்களை சமமாக நடத்தவில்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கு போக முடியுமா? போகலாம், ஏன் முடியாது? நம்மால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்களே சொன்னீர்கள், தவறு செய்வது மனித இயல்பு என்று. பல நல்ல விஷயங்களுக்கு இடையில் சில கெட்ட சிந்தனைகள் நம் மனதில் வரலாம். அதுவும் தவறுதான். ஆகவே நீங்கள் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். தனது 3 மனைவிகளையும் சமமாக நடத்தாத ஒருவன் மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கலாம். அவனை சொர்க்கத்துக்கும் அனுப்பலாம். அவன் நிறைய நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். அல்லாஹ் இதை மன்னிக்கலாம்.
இவை அனைத்தும் இறுதி தீர்ப்பு நாளின் எஜமானான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கையில் தான் இருக்கிறது. மனைவிகளை சமமாக நடத்த வேண்டும். நடத்தவில்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கும் செல்லலாம், செல்லாமலும் இருக்கலாம். அவனது முழு வாழ்க்கையையும் கணித்து அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு வழங்குவான். அவன் செல்லலாம், செல்லாமலும் இருக்கலாம். அவன் மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கலாம். கேள்விக்கு இதுதான் பதில்.